ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் கடைசி கொஸ்டின் பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இது என்னென்னா, நம்ம உலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமிக்கு மேலே பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, சன் என்னென்னமோ இருக்குது. அதோட அளவு, மாசு, ரேடியஸு இந்த மாதிரி உள்ள அளக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரி உள்ள எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸை அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் ஆஃப் லா தான் வந்து லா ஆஃப் கிராவிடேஷன். சரி, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ்னால் வந்து பூமி, ஸ்டார்ஸு அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்றதுக்காக இந்த ஹெவன்லி பாடிஸ். டைமென்ஷன்ஸ்னால் அளவுன்னு உங்களுக்கு தெரியும். ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்டு, அதை மெஷர் பண்ணலாம் யூஸிங் கிராவிடேஷனல் லான்றாங்க. மாஸ் ஆஃப் த என்னெல்லாம் மீன் பண்ணுறாங்கன்னா, மாஸ் ஆஃப் த எர்த்து அதோட நிறை, ரேடியஸ் ஆஃப் த எர்த் அதோட ஆரம், ஆக்சிலரேஷன் டியூ டு தி கிராவிட்டி எக்ஸட்ரா கேன் பி calculated with a higher accuracy. ஹையர் அக்யூரஸியில் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட், ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ். டிஸ்கவரிங்னா தெரியும், கண்டுபிடிக்கிறது, புதுசாக கண்டுபிடிக்கிறது. என்னெல்லாம்? நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ், இது எல்லாத்துக்கும் இது உதவுது. தேர்ட் பாயிண்ட், ஒன் ஆஃப் த irregularities இன் தி மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்டு. அதாவது சரி இருங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாபிள் லீட் டு தி டிஸ்டர்பன்ஸ் இன் தி மோஷன் ஆஃப் எ பிளானட். இப்போ என்னென்னா, ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஸ்டார்ஸு ட்ராவல் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ட்ராவல் ஆகி வரும்போது இதில் கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அட்ராக்ஷன் விச் இஸ் மோர் அட்ராக்ஷனை வந்து அது இன்னொன்று வந்து அதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இது அதிகமான அட்ராக்ஷன் இழுக்குன்னா இது வந்து இந்த ட்ராவல் ஆகி வர்றதை இந்த பக்கமாக ஈர்க்கும், பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஈர்க்கும்போது இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நிலை தடுமாறும். அதை தான் வாபுள்னு மீன் பண்ணுறேன், நிலை தடுமாறும். ஸோ ஒன் ஆஃப் த irregularities இது வந்து ரெகுலராக இப்படி சுற்றுதுன்னா அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். irregularனா இது அங்கேருந்து இங்கே வரும், சப்போஸ் மரம் மாதிரி போகும். ஸோ ஒன் ஆஃப் த irregularities in the motion of stars is called wobble. இது நார்மலாக சுற்றி வந்துகிட்டே இருக்கும்போது ஃபோர்ஸஸ் காரணமாக இது வந்து நிலை தடுமாறும். அப்போது இந்த லீட் டு தி டிஸ்டர்பன்ஸ், இது என்ன ஆகும், இது ஒன்று போய் இடிக்கலாம். ஸோ நல்லா சுற்றிட்டு இருக்கிறதுக்கு மேலே போய் இடிக்கலாம். டிஸ்டர்ப் பண்ணுது இன் தி மோஷன் ஆஃப் எ பிளானட் நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டை வந்து இந்த நீர்ப்பு விசை காரணமாக இடிக்கலாம். அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த irregularities in the motion of stars is called wobble lead to the disturbance in the motion of a planet nearby. In this condition the mass of the star can be calculated. ஸோ இப்படி வந்து அது அந்த அட்ராக்ஷன் இருக்கும்போது, ஏற்கனவே நம்ம போன கொஸ்டினில் பார்த்தோம், மாசஸ் இருக்கும்போது ரெண்டு மாசஸ் இருக்கும்போது அதோட அட்ராக்ஷனை பொறுத்து டிஸ்டன்ஸை பொறுத்து அதோட மாஸோட ரெண்டு மாசஸ் இருக்குன்னா அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஹையராக இருந்ததுன்னா இதோட அட்ராக்ஷன் லோவாக இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இதோட அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்றது ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். அதுதான் இன் திஸ் கண்டிஷன் த மாஸ் ஆஃப் த ஸ்டார். இதை கூட விட்டுருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன் திஸ் கண்டிஷன் த மாஸ் ஆஃப் த ஸ்டார், அதாவது ஒரு ஸ்டாரோட நிறை இருக்குல்ல, அதை வந்து இந்த லாவை யூஸ் பண்ணி அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விட்டுருங்க. ரைட். ஃபோர்த்து, ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன்னா வந்து முளைத்தல்னு சொல்கிறாங்க. ஒரு செடி இருக்குன்னா முளைச்சி வருது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ராபிசம். புவியியல்னு சொல்லுவாங்க. என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட வேர் வந்து கீழே முளைக்கும் பார்த்தீங்களா, வேருமே முளைச்சி போகும்ல. ஸோ ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் germination of roots due to the property of geotropism. அதாவது புவி எதிர்நாட்டம் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ வந்து புவியீர்ப்பு விசை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இதான் வந்து கிரவுண்டுன்னா இது கீழே தான் புவியீர்ப்பு விசை இருக்கும். அப்போ அதோட வேர்கள் எப்படி போகுது, வேர்கள் வந்து புவியீர்ப்பு விசையை நோக்கி போகுது பார்த்தீங்கன்னா, தான் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் புவியியல் ஜியோட்ராபிசம். which is the property இந்த ப்ராப்பர்ட்டி மீன் பண்ணுறாங்க. which is the property of root வந்து responding to the என்ன நான் சொன்ன மாதிரி which is the property of root
அதை வளர்றது பார்த்திங்களா, அந்த வளர்றது வந்து என்னவா இருக்கான், புவியீர்ப்பு விசைக்கு நேராகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது, புவியீர்ப்பு விசைக்கு நேராகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாங்க. செடி எடுத்துட்டிங்கன்னா செடி மேலே வளரும் பார்த்திங்களா, இது வந்து ஆப்போசிட் டு தி கிராவிட்டி, அதான் இது வந்து புவி எதிர்நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 5th ஒன் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட். எதை கண்டுபிடிக்காங்களா, எதை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, ப்ரிடிக்ட்னா எதை கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைனா வந்து கெஸ் பண்ணுறோம்னு சொல்லுவோம்ல, அதுதான் மீன் பண்ணுவோம். ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத்னா வழிபாதை, பாத் ஆஃப் தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ். ஒரு பிளானட் போகுதுன்னா அதோட ட்ராவல் ஆகிற பாத்து இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குமே இதை வந்து இந்த லா வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோட அடுத்த கொஸ்டினில் சந்திப்போம். நன்றி.